Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் குப்பையுடன் தேங்கும் கழிவுநீரில் உருவாகும் கொசுக்களால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருமுல்லைவாயில் 26வது வார்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை சுற்றிலும் குப்பையுடன் கலந்த கழிவுநீர் ஆங்காங்கே தேங்கியுள்ளது. சிறுவர் விளையாட்டு பூங்கா எதிரிலேயே தேங்கியுள்ள கழிவுநீரால் ஒருபுறம் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் உற்பத்தியாகி பலவித நோய்களும் பரவி வருகிறது. இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் விடியாத மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குடியிருப்பு இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழிவு நீர், சாக்கடை நீர், இதெல்லாம் அதிகபட்சம் என்னன்னா குப்பை. இங்கே பயங்கரமான குப்பை. ஃபுல்லாக பசங்கள்லாம் விளையாடுற பக்கத்துலேயே பார்க்கு, பக்கத்தில் விளையாடுற இடம் ஃபுல்லாக நோய் தொற்று பரவுற அபாயம் உள்ளது. கொசு அதிகமாக இருக்குது. மாவடி மாநகராட்சி சிறந்த மாநகராட்சி, வசூலில் சிறந்த மாநகராட்சி அவார்டுலாம் வாங்கியிருக்காங்க. இதுதான் லட்சணம். இதுக்கு தான் அவார்டே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்ட சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர். திருக்கோவிலூர், சந்தப்பேட்டை, அரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்த நிலையில் போதிய வடிகால் வசதியின்றி சில இடங்களில் மழைநீர் தேங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதேபோல் தருமபுரி மாவட்டத்தில் அன்னசாரகம், பாரதிபுரம், நெசவாளர் நகர், நல்லம்பள்ளி, இலக்கியம்பட்டி, ஒட்டப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்த நிலையில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர். வீரசிகாமணி, அரியநாயகிபுரம், அருணாச்சலபுரம், அச்சம்பட்டி, பெரியசாமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து குளிர்ச்சி நிலவியதால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். போதிய வடிகால் வசதியின்றி சில இடங்களில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் சிரமமடைந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர். தலைஞாயிறு, செம்போடை, தாணிக்கோட்டகம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் மழை பெய்த நிலையில் நெற்பயிர்களுக்கு போதுமான அளவு நீர் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சில இடங்களில் போதிய வடிகால்கள் இல்லாததால் மழைநீர் தேங்கியதாக குற்றச்சாட்டும் எழுந்தது. புதுச்சேரி அரசு விளையாட்டு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு பேருந்து வசதி சேவையை வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மாணவர்களை ஏற்றி செல்ல வாங்கப்பட்ட பேருந்து பழுதான நிலையில் அவ்வழியாக செல்லும் வாகனங்களில் லிப்ட் கேட்டு மாணவர்கள் செல்லும் அவல நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. உடனடியாக மாணவர்களுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும், இல்லையென்றால் விளையாட்டு பள்ளிக்கு மலர் வளையம் வைத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் புதுச்சேரி விளையாட்டு நலச்சங்கம் எச்சரித்துள்ளது. எல்லா பள்ளி மாணவர்களுக்கோசமும் கல்லூரி மாணவர்களுக்கோசம் இந்த அரசாங்கம் பஸ் விட்டுக்குது. அதில் ஒரு பஸ்ஸை இன்னைக்கு தற்காலிகமாக இங்கே இருக்க 200 பிள்ளைகளுக்கோசம், இங்கே இருக்கிற பயிற்சி 200 விளையாட்டு வீரர்களுக்கோசம் ஒரு பஸ் இங்கே அனுப்பி இந்த மாணவர்களை அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் அனுப்புறதுக்கு இந்த அரசாங்கம் ஏற்படுத்தணும், வசதி செய்யணும். அப்படி செய்யாட்டா தவறுனா இந்த அரசாங்கத்தை கண்டித்தோம். அதேபோல இந்த விளையாட்டு பயிற்சி பள்ளிக்கு விரைவில் ஒரு மலர்வலை வைத்து இறுதி மரியாதை செலுத்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்த புதுச்சேரி மாநில விளையாட்டு நல சங்கம் முன்னெடுக்க என்பதை இந்த அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பழுவினிப்பட்டியில் மின்கம்பி அருந்து விழுந்ததில் மின்சாரம் தாக்கி 3 ஆடுகள் பலியாகின. மனோகரன் என்பவரின் ஆடுகள் மேய்ச்சலின் போது மின்சாரம் தாக்கியதில் பலியான நிலையில் நல்வாய்ப்பாக அப்பகுதியில் மக்கள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. விடியாத திமுக அரசின் மின்வாரியம் சேதமடைந்த மின்கம்பிகளை மாற்றாததால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சுற்று வட்டாரத்தில் பெய்த மழையினால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதில் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். சமூக ரெங்கபுரம் BSNL அலுவலகம் எதிரே நெரிசல் மிகுந்த சாலையோரம் நின்று கொண்டிருந்த லோடு ஆட்டோ மீது திடீரென மரம் முறிந்து விழுந்ததில் ஆட்டோவின் பின்பக்கம் சேதமடைந்தது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மீட்பு பணிகளை விடிய அரசு அதிகாரிகள் அலட்சியமாக மேற்கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது.